அனைவருக்கும் வணக்கம். நம்ம விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஃபுல்லாமே ஒரு வாரமாக நான் டெய்லரிங் வீடியோ மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால பானுக்கு வந்து லீவு. இன்றைக்கி கடைக்கு போகலை, வீட்டில் தான் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு விளாக் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவாக போட போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, இன்றைக்கி பானுக்கு லீவு, நாங்கள் கடைக்கு போகல. இன்றைக்கி மீன் எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கிறேன். அதனால் 2 பேரும் மீன் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம். வாங்க, மார்க்கெட்டில் மீன் மார்க்கெட்டு வீடியோவும் நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் மீன் மார்க்கெட் வந்துட்டோம். பாப்பாவை கூட்டிகிட்டு நான் சைக்கிளில் தான் வந்தேன். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது. எங்கே போனாலுமே சைக்கிள் தான். இங்கே பாருங்கள், இந்த மீன் மார்க்கெட்டு வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறேன். நாங்கள் தனியாக வந்தப்போ 1 டைம் போட்டிருக்கிறேன், அம்மா கூட வந்தப்போ 1 டைம் போட்டிருக்கிறேன். இங்கே வந்து நிறைய மீன் கம்மி விலையில் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் தான், எங்களுக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் இங்கேயே நாங்கள் வந்துடுவோம் வாங்குறதுக்கு. இங்கே பாருங்கள், எல்லா மீனுமே கிடைக்கும். இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலெலாம் எடுக்கலை, பாப்பா தான் வீடியோ எடுத்தான். பெரிய பெரிய மீன்லாம் இங்கே கிடைக்கும். இறால், மீன், நண்டு, அப்புறம் கனவா எல்லாமே கிடைக்கும். இங்கே ஸ்டீப்பாகவும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் எந்த மீன் வாங்குறது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே வரோம். எனக்கு சால மீன் தான் சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் சால மீன் தான் தேடிட்டு அலையிறேன். எங்கேயுமே இல்லை, இன்றைக்கி சால மீனே இல்லை. இன்னும் நிறைய குமிச்சு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி சால மீனே இல்லை. கொஞ்சம் தள்ளி போனோடனே ஒரு ஓரத்தில் ஒரு கடையில் தான் இருந்தது. பானுக்கு வந்து நண்டு தான் ரொம்ப பிடிக்கும். அவள் நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டான், முட்டை தவிர. ஆனால் என்னன்னு தெரில, நண்டு மட்டும் சாப்பிட்டு பழகிட்டான். அதனால் நண்டு வேணும் நண்டு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. அவளுக்காக ஒரு கிலோ நண்டு வாங்கினோம். 1/2 கிலோ போடுவீங்களான்னு கேட்டோம். இல்லைம்மா முடியாதுன்ட்டாங்க. அதனால் அதாவது 1 கிலோ 170 எவ்வளோ சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து 100 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். சால மீன் வந்து 1.5 கிலோ 100 ரூபா சொன்னாங்க. இது 2 மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இவங்க அப்பா கூட வரும்போது எப்போயுமே க்ளீன் பண்ணி தான் வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வீட்டில் போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, காலையில் வேறு சாப்பிடவே இல்லை, எழுந்தது லேட்டு. ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பசி நிற்கவே முடியல. நான் வேறு சைக்கிள் அழுத்தணும் பானு வச்சுட்டு. அதனால் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், தான் கனவா மீன், சூரை மீன், அப்புறம் வந்து சீலா மீன், நவர மீன், எனக்கு நிறைய மீனுக்கு பேர்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மீனை வாங்கிட்டு பானு வந்து காடை முட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. இங்கே வந்தாலே அவளுக்கு காடை முட்டை தான். ஒரு 12 முட்டை இருக்கும். அது வந்து 60 ரூபா. அதனால் காடை முட்டை வந்து ரொம்ப சத்து. காடை முட்டை சாப்பிட்டானா பானு வந்து அப்படியே கண்ணம் எல்லாமே அப்படியே புசு புசுன்னு ஆயிரும். அது நல்லது, ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நீங்களும் கிடச்சா மறக்காமல் வாங்கிக்கோங்க. அப்புறம் என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு காட்டணும். நண்டும் சால மீன் மட்டும்தான். வெறும் 200 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். ஆனால் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்புறம் மசாலா கூட நாங்கள் இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்துட்டு நிற்கிறோம். இந்த குழலி மசாலான்னு ஒன்று இங்கே கிடைக்கும், அது நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடு எல்லாமே இருக்கும். எல்லா வகையான கருவாடுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே தான் நான் ஒரு வாட்டி வந்து அது என்ன கருவாடு, மாசி கருவாடு வாங்கினேன். அதில் சம்பல் கூட பண்ணினேன், ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, சம்பல் வீடியோ, மாசி மீன் சம்பல் வீடியோ. நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கூட கிடைக்கும். நாங்கள் எப்போயுமே காடை முட்டை மட்டும் பானுக்காக வாங்கிடுவோம் இங்கே வந்தாலே.
கருவாடு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். விற்றுரும், அப்படியே விற்கிறதுக்கே வாங்கி வந்து வைப்பாங்க. வாங்கிட்டு எங்கே போறீங்க? சைக்கிள் எடுக்க. சைக்கிளுங்க அம்மா, எனக்கு இந்த மாதிரி வீடியோவே பார்த்துருக்கேன், எனக்கு பிடிக்காது. அவ்வளோதாங்க. நாங்கள் மசாலா அப்புறம் காடை முட்டை எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீட்டில் போயிட்டு சமையல் பண்ணி அவங்க அப்பாவுக்கு மதியத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், கிளம்பிட்டேன். எல்லாமே வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க அப்பா இல்லாமல் நாங்கள் மீன் மார்க்கெட் வருது. அது அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தனியாக வளர்ந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படியே கிளம்பியாச்சு. சைக்கிளிங் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அப்படியே பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டே வருது. இதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் போயிட்டு க்ளீன் பண்ணி அப்பப்போ கை வலிக்குதுமா நான் எடுக்கலாமா அப்படின்ட்டு வரும். அவ்வளோதான். நன்றி.